இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணியளவில் தொடங்கி எண்ணப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மலேசிய நேரப்படி 12:42 மணியளவில் அதிக தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்து வருகிறது. தாவேகா 103 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகின்றது. அதிமுக 80 தொகுதிகளிலும் திமுக 48 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகின்றது. தற்போதைய வாக்கு நிலவரப்படி சென்னையில் 16 இடங்களில் தாவேகா முன்னிலை வகித்து வருகின்றது. தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளனர். நகரி சம்பிலான் அரசியல் விவகாரத்தில் இன்னும் தெளிவு பிறக்கவில்லை. அம்னோ நிலைப்பாட்டிற்கு அன்வார் பதில். மாநில எதிர்க்கட்சியாக செயல்பட அம்னோ தயாராக இருந்த போதிலும் நகரி சம்பிலானில் நிலவும் சூழல் இன்னும் தெளிவாக இல்லை என்று டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் நகரி சம்பிலான் சமஸ்தானபதி துவான்கு முஹ்ரிஸ் துவான்கு முனாவிர் வெளிப்படுத்திய கருத்துக்களையும் கவனத்தில் கொண்டதாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பிரச்சனையை தீர்க்கமான நெருக்கடியாக கருதக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு வழிகாட்டுதல்கள் மற்றும் அரசியலமைப்பு நடைமுறைகளுக்கு இணங்க முடியாட்சியை பேணி காப்பதிலும் மாநிலத்தில் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதிலும் ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். தாங்கள் அரச ஆணையை மதித்து நடப்பதாலும் மந்திரி பசார் தனது பதவியில் தொடர்ந்து நீடிப்பதன் மூலம் நிலைத்தன்மையை உறுதி செய்ய முயல்வதாலும் அத்தகையதொரு கேள்விக்கே இடமில்லை என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் அடுத்த பொது தேர்தல் வரை எதிர்க்கட்சியில் இணைவது உட்பட ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க மாநில பிரிவு தயாராக இருப்பதாக நகரி சம்பிலான் அம்னோ தலைவர் டத்தோசரி ஜலாலுடின் அலியாஸ் சனிக்கிழமையன்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரின் மூத்த அமைச்சரான லீ சியன் லூங் 5 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணமாக மலேசியாவின் பஹாங் மற்றும் திரங்கானு மாநிலங்களுக்கு வருகை புரிய உள்ளார். இன்று மே 4ஆம் தேதி தொடங்கும் அவரது பயணமானது மே 8ஆம் தேதி நிறைவடைவதாக பிரதமர் துறை அலுவலகம் அறிக்கை விடுத்துள்ளது. மேன்மை தங்கிய பஹாங் மாநில சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துடின் அல் முஸ்தபா பிலாஷா மற்றும் அவரது துணைவியார் துங்கு அசீசா அமினா மைமூனா இஸ்காண்டாரியா ஆகியோரின் அழைப்பை ஏற்று லீ சியன் லூங்கின் பயணம் அமைந்துள்ளதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பஹாங் சுல்தானின் அரச விருந்து உபசரிப்பில் தனது மனைவி ஹூ சியங்குடன் கலந்து கொள்ளும் லீ சியன் லூங் பின்னர் மாநில மந்திரி பசார் டத்தோசரி வான் ரோஸ்டி வான் இஸ்மாயிலை சந்திக்கிறார். அவருடன் மேலும் சில அமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர். மேலும் திரங்கானு மாநில பயணத்தின் போது அம்மாநில மந்திரி பசார் டத்தோசரி டாக்டர் அஹ்மத் சம்சூரி முக்தார் மற்றும் மாநில தலைவர்களை சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பொருளாதார அமைச்சரான ரஃபீசி ரம்லி தன் மீதான வழக்கு விசாரணையில் வாக்குமூலம் அளிப்பதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமையகத்தில் இன்று காலை ஆஜரானார். அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் 1.1 பில்லியன் ரிங்கெட் முதலீட்டு முறைகேடு குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக அவர் தமது வாக்குமூலத்தை வழங்க வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அமைச்சிற்கும் இங்கிலாந்தை சேர்ந்த ஆம் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தம் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக SPRM முன்னதாக தெரிவித்திருந்தது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ரஃபீசி தன்னிடம் மறைக்க எதுவும் இல்லை என்றும் இவ்வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றாலும் எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளார். மலேசிய எண்ணெய் கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முற்றிலும் மறுத்துள்ளார். அவை உண்மைக்கு புறம்பானவை மட்டுமல்ல, அரசியல் நோக்கத்துடன் பரப்பப்படும் தகவல்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நடைபெற்ற இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெட்ரோனாஸ் ஹோர்முஸ் வழியாக செல்லாது என்று சில தரப்பினர் மாநில அரசு கூட்டங்களில் கூறுவது உண்மையல்ல என்று தெரிவித்துள்ளார்.
மலேசிய அரசியலில் சில நேரங்களில் உண்மையும் தரவுகளும் புறக்கணிக்கப்படுவதாகவும் அன்வார் விமர்சித்துள்ளார். மேலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் உலக எரிசக்தி வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான கடல் வழித்தடமாக திகழ்கிறது என்றும் மலேசியாவும் அதையே பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் அன்வார் விளக்கமளித்துள்ளார். தற்போது அந்த பகுதியில் நெரிசல் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரித்துள்ளதால் சரக்கு கட்டணம் மற்றும் காப்பீடு செலவுகள் உயர்ந்து எண்ணெய் விலைகளும் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்கப்பூரில் உள்ள தேவாலயம் ஒன்றில் வழிபாடு செய்ய வந்த பலரை கன்னத்தில் அறைந்த நபர் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மே 3ஆம் தேதி காலை சுமார் 9:10 மணியளவில் 144 பிரின்சிப் ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ள சிங்கப்பூர் லைஃப் சர்ச் வளாகத்தில் இச்சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. சம்பவ இடத்தை போலீசார் அடைந்தபோது அந்நபர் அங்கு இருந்த பலரை அறைந்துவிட்டு தப்பி சென்றதாக நம்பப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 66 வயதுடைய பெண் ஒருவர் கண் அருகே அறைந்ததால் இரத்த காயம் அடைந்தார். அவர் சுயநினைவுடன் இருந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் அந்நபர் 33 வயது மலேசியர் என்பது தெரியவந்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0316811414 அல்லது 0123516515. கத்தரே கொலை வழக்கில் விசாரணைக்காக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த 60 வயதான தம்பதி போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற காவல் முடிவதற்கு முன்பே அவர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டதாக கொத்தபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அஸ்மீர் டமிரி தெரிவித்துள்ளார். அதேவேளையில் விடுவிக்கப்பட்ட தம்பதியினர் சந்தேக நபர்களில் ஒருவரின் பெற்றோர் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 12:30 மணியளவில் பேரா மாநிலத்தை சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி கத்தரே ஜலான் கம்புங் குபாங்கியாட் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்கார் விருதுகளுக்கான தகுதி விதிகளில் முக்கிய மாற்றங்களை அமெரிக்க திரைப்படக்கலை மற்றும் அறிவியல் அகாடமி அறிவித்துள்ளது. புதிய விதிப்படி செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட நடிகர்கள் மற்றும் AI மூலம் எழுதப்பட்ட திரைக்கதைகள் இனி ஆஸ்கார் விருதுகளுக்கு தகுதி பெறாது. நடிப்பு மற்றும் திரைக்கதை பிரிவுகளில் மனிதர்களால் நேரடியாக உருவாக்கப்பட்ட படைப்புகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்றும் தேவையானால் படைப்பில் AI பயன்படுத்தப்பட்ட விதம் குறித்து கூடுதல் விளக்கம் கோரப்படும் என்றும் அகாடமி தெரிவித்துள்ளது. திரைப்பட துறையில் AI பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் மனித கலைஞர்களின் படைப்பாற்றலை பாதுகாக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த புதிய விதிகள் 2027ஆம் ஆண்டுக்கான அடுத்த ஆஸ்கார் விருதளிப்பு விழாவிலிருந்து அமலுக்கு வரும். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.